ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி காலையில் 5:45க்கே காக்கா வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மாடிக்கு போய் கொஞ்சம் நேரம் நான், ஹஸ்பண்டு, பிங்கி பாப்பா கொஞ்சம் நேரம் இருந்ததுனால அந்த மாடியில் இருந்த வீடியோ முழுசாக போட்டிருக்கேன். வீடியோ பார்க்க பிடிச்சிருந்திருந்தா பாருங்கள், இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க. போர் அடிச்சா தள்ளி விட்டுருங்க. நேற்றுக்கு மிக்சர் தீர்ந்திருந்தது. நான் அதை வாங்காமல் விட்டுட்டேன். வெளியில் கொஞ்சம் போயிட்டு வந்ததுனால மிக்சர் வாங்காமல் விட்டுட்டேன். ப்ரெட் இருந்ததுனால ப்ரெட் எடுத்துகிட்டு வந்தேன். ப்ரெட் எடுத்துகிட்டு வரும்போதே தனியாக பிங்கி பாப்பாவுக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா அவங்க ப்ரெட் எடுத்துகிட்டு வரும்பொழுது என்னை பிடிச்சி இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்னோடய ப்ரெட்டை கொண்டு போய் வைக்கிறீங்களே அப்படின்னு. தனியாக எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னவோ வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னடா இது, இன்றைக்கி ப்ரெட்டு வேண்டான்றாங்களே. கொஞ்சமாக இருக்கும் பொழுது எப்போ பார்த்தாலும் அந்த ப்ரெட்டை எனக்கு கொடுங்க, என்னோடய ப்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தனியாகவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தும் வாங்கவே இல்லை. உடனே ஓடி வந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா காக்கா எல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. ப்ரெட்டு சாப்பிடுவாங்களான்னா சாப்பிடுவாங்க. நான் ப்ரெட்டு, மிக்சரு, பிஸ்கெட்டு, முறுக்கு எல்லாமே வைக்குவேன், சாப்பிடுவாங்க. மிக்சர் இல்லை அப்படின்றனால ப்ரெட் எடுத்துகிட்டு வந்தேன். வழக்கம் போலவே காக்கா அவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு நான் வைக்கவே எடுத்துக்க அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த பக்கம் வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தது. மிக்சர் வந்து சாந்தி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மிக்சர் வச்சா எல்லா மிக்சரும் சாப்பிட்ருமா அப்படின்னு. எல்லாமே சாப்பிடுவாங்க. ஒரு மிக்சர் கூட அங்கே இருக்காது. அந்த கொஞ்ச நேரத்துலேயே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ப்ரெட்டும் அப்படி தான், ப்ரெட்டும் ஃபுல்லாமே சாப்பிட்டுக்குவாங்க. பிஸ்கெட் வச்சாலும் பிஸ்கெட்டு சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பிட்றதுக்கு காலையில் டைமில் அந்த 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் பார்க்கவே முடியாது. அங்கே உட்காந்துருந்தது கூப்பிட்டு இந்த சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஆனால் பக்கத்தில் சரி நான் அங்கே வச்சுட்டு இந்த வந்துட்டேன். சேட்டையை பாருங்கள், சேட்டைக்காரி வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அங்கே ஒரு காக்கா தனியாக உட்காந்துட்டு, நீ இங்கே தனியாக உட்காந்துருக்க, வரமாட்டையா அப்படின்ற மாதிரியே கேட்டுகிட்டே இருக்காங்க. கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் போயிட்டாங்க. சரி, இன்னமும் ஒரு துண்டு ப்ரெட்டு நான் கையில் வச்சுருந்தேன். எப்படி இருந்தாலும் பாப்பா கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். வேணான்ட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம், இன்றைக்கி ப்ரெட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் நேரம் நானே, ஹஸ்பண்டு அங்கேயே நின்று கொஞ்சம் பேசிவிட்டு, காக்காங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். பிங்கி பாப்பா அப்படியே வந்தாங்க, கொஞ்சம் நேரம் சத்தம் போட்டாங்க, கொஞ்சம் நேரம் ஓடினாங்க, கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டே இருந்தாங்க, என்னடா இது இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு. பார்க்குறக்கே காலையில் டைமில் அழகாக இருந்தது. அதனால இன்றைக்கி கொஞ்சம் நேரம் மாடியிலேயே நாங்கள் நின்றுட்டோம். அழகாக இருக்குது பாருங்கள், மேகமெல்லாம் அப்படியே காலையில் டைமில் சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நேரம் ரசித்து பார்த்துட்டே இருந்தாங்க பிங்கி பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்.